தாத்தா தாத்தா குட் மார்னிங் தாத்தா. செல்வங்களே செல்வங்களே குட் மார்னிங். ஓகே தாத்தா, வேற ஏதாவது சொல்லுங்கள். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஓ வரீங்களா? சொல்லுங்கள் தாத்தா, வந்துட்டீங்க இல்லையா? சொல்லுங்க. என்னென்னா, இந்த மீன்களை நாம் பிடிக்கிறோம் இல்லையா, வலை போட்டு மீன்களை பிடித்து அதை நாம் உண்ணலாம். வலை போட்டு வலிச்சு கட்டி அவளை பிடித்து உண்ணலாம். ஆனால் அதே மீன்களுக்கு உணவு கொடுப்பதைப் போல் அதை கொல்வது தவறு. அதை பிடிப்பதற்கு வலைகளை பயன்படுத்தலாம். ஆனால் கொடூரமானது ஒன்று இருக்கிறது என்றால், கொக்கியில் உணவை போட்டு அந்த மீன்களிடம் காட்டி அந்த மீன்கள் அந்த கொக்கிலே இருக்கும் உணவை, அது கொக்கிலே நம்மை கொல்லப்போகும் ஒரு சாதனத்தில் உணவை வைத்திருக்கார்கள் என்று அறியாமல் அந்த கொக்கிலே இருக்கும் உணவை சாப்பிடும்போது அது மாண்டு விடுகிறது அல்லவா? அப்படி ஒரு மீனை பிடித்து சாப்பிட வேண்டுமா? தைரியம் இருந்தால் வலை போட்டு இல்லை தண்ணியில் இறங்கி அதை பிடித்து சாப்பிடலாம். உணவு கொடுப்பதை போல் ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தி அது உண்ண வரும்போது அதை சாவடிப்பது, உணவில் விஷத்தை கொடுத்து அதை சாவடிப்பது போல அல்லவா? எப்போதும் உணவிலே மட்டும் விஷத்தை கொடுக்கக்கூடாது. கொக்கில் உணவை வைத்து மீன்களுக்கு கொடுத்து அந்த மீன்களை சாகடிக்கக்கூடாது. சாப்பிட கொடுப்பதை போல் அதை கொள்வது பெரிய தவறு என் சொல்வங்களே. அந்த மாதிரி தவறுகளை நாம் செய்யக்கூடாது. ஏதோ ஏமாற்றி அதை தந்திரமாக பிடித்து அதை நாம் உண்ணலாம். ஏதோ மீனுக்கு உணவு தருவதை போல் அல்லது ஏதோ ஒரு ஆசை காட்டி அந்த மீனை பிடித்து சாப்பிடலாம். அந்த உணவில் விஷத்தை வைத்து கொக்கில் அந்த உணவை வைத்து அதை சாப்பிட வரும்போது அது கொள்கிறோமே, அது மிகவும் தவறு. மிகவும் தவறு. அந்த மாதிரியான உணவு வகையில் விஷத்தை வைப்பது மிகவும் தவறு என்று சொல்லுங்களே.